ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போ இன்றைக்கி என்ன கொஷின் கேட்குறாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். த salary ஆஃப் ஒர்க்கர் இஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ்ட் பை 10%, தென் டிக்ரீஸ்ட் பை 5%, தென் வாட் வாஸ் த சேஞ்ச் இன் இஸ் salary. சரி, இப்போ என்னது, இனிஷியலி 10% இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் 5% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்குமான்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின். ஓகே, சரி, இப்போ இதை மெத்தட் நம்ம 1ல் சால்வ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். x மைனஸ் ஒய் மைனஸ் xy டிவைடட் பை 100 ஹோல் பர்சன்டேஜ், வேர் x is equal to 10, y is equal to 5. ஓகே, அப்போது 10 minus 5 minus 10 into 5 divided by 100. சரி, இப்போ சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணும்போது 0க்கு 0 கேன்சல் பண்ணலாம், இது 2. ஓகே, சரி, இப்போ என்ன 10 minus 5. ஓகே, 10 minus 5 வந்து 5. அப்போ 5 மைனஸ் இங்கே என்ன மேலே இருக்குது, 1 இருக்குது, 1/2. 1/2 என்ன ஆஃபா? இப்போ 5 மைனஸ் 1/2 என்ன, 5 மைனஸ் ஆஃப் எவ்வளோ, 4.5. ஸோ 4.5 இங்கே என்ன இருக்குது, முன்னாடி என்ன வேல்யூ இருக்குது, ப்ளஸ் வேல்யூ இருக்குது. அப்போ 4.5% என்ன ஆகிருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆல்ரெடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் 4.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரியா? சரி, இப்போது செகண்ட் மெத்தட், இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ணலாம் பாருங்கள். மெத்தட் நம்பர் 2. சரி, இப்போது இனிஷியல் வேல்யூ, நியூ வேல்யூ. ஓகே, சரி, ரெண்டாக போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்களா? முதல்ல 10% இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போது 10%னால் என்ன அர்த்தம், 10 டிவைடட் பை 100. அப்போ 0 கேன்சல் ஆச்சுன்னா 1/10. ஓகே, இனிஷியலாக வேல்யூ வந்து கீழே இருக்கிற வேல்யூ 10, இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கா? அப்போ 10 + 1 11. அப்போ இனிஷியலாக 10 இருந்தது, இப்போ 11 ஆயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட்டு 5% என்ன பண்ணுறாங்க, டிக்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ 5%னால் என்ன அர்த்தம், 5 டிவைடட் பை 100, அதாவது 1/20. சரியா? சரி, இப்போ இனிஷியலாக என்ன வேல்யூ 20 இருக்குது, இப்போ டிக்ரீஸ் ஆகிறதால என்ன ஆகும், 19 ஆகிடும். ஓகே, சரி, அப்போது இனிஷியல் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 10 × 20 200. இப்போ நியூ வேல்யூ எவ்வளோ இருக்குது, 11 × 19 209. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 200 இருக்குது, இங்கே 209 இருக்குது. ஓகே, 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எந்த வேல்யூக்கு, 200%ஆக இருந்ததுன்னா நமக்கு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, 100% தான் கேல்குலேட் பண்ணோம். அப்போ 100%ஆக இருந்ததுன்னா 9.5ல் பாதி வந்து 4.5 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போது இங்கே வர வேல்யூ, அதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் போட்டு பார்த்திங்களா, அந்த வேல்யூ இந்த வேல்யூ எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஓகே, ஒரு ஸ்மார்ட்டர் வே இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷினை சால்வ் பண்ணுறது. நான் சால்வ் பண்ணும்போது தான் இப்படிலாம் போட்டுனே வரேன். நம்ம மைல் கேல்குலேஷன்லேயே பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஷார்ட்டாக பண்ணலாம், அக்யூரேட்டாக பண்ணலாம், டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஃபாஸ்ட்டாக வந்து கீப் அப் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பாய்.